நாள் சித்திரவதை பண்ணி அவன் கண்ணு ரெண்டையும் நோண்டி இந்த பியர் பாட்டில் அதை கீழ் வழியா அமுக்கி முழுசா உள்ள அனுப்பிட்டு உடைச்சிருக்கானுங்க. நாங்கள் தான் அவன் வீட்டுக்கு போய் பாடியை கொடுத்துட்டு வந்தோம். அவங்க அம்மா அழுகுறாங்க, அப்பா அடிச்சுக்கிறாரு, அக்கா தங்கச்சிங்க கதறாங்க. 14வது நாள் அவன் தம்பி வந்துட்டான் மிலிட்ரிக்கு. நீங்களாம் இங்க சந்தோஷமா வாழணும் தாண்ட நாங்க அங்க தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கோம். இது லோக்கல் மேட் கன். இது என்னோட கன். நான் உன்னை சுட்டா எதுக்காக சுட்டேன்னு சொல்ல வேண்டியது. செத்தும் உன்னை உன் குடும்பம் காரி துப்போம். உன் பிள்ளைங்க சிக்னலை பிச்சு எடுக்கும். உன் பொண்டாட்டி ராத்திரி ரோட்ல ஓரமா நின்றுக்கிட்டு கை காட்டி கூப்பிடுவா. இதுவே நீயே உன்னை சுட்டுக்கிட்டனா டியூட்டி பீரியட்ல சூசைட்னு உன் வீட்டில் ஒருத்தருக்கு வேலை கிடைக்கும். பிஎஃப் பணம் வரும், பென்ஷன் மாசம் தவறாம வரும். நீயே முடிவு பண்ணிக்க. அந்த கன் ஏதாவது என் பக்கம் திரும்பிச்சுன்னா நான் உன்னை சுட்டுருவேன். ஆபத்தை தொட்டுட்ட. உங்க ரெண்டு பேருக்குமே முழுசா எதுவும் தெரியாதுன்னு எனக்கு தெரியும். ओह सॉरी, मुझे पता है तुम दोनों को पूरी बात पता नहीं.
மும்பை சிட்டியில் 12 இடத்துல அட்டாக். கப் 27th. நம்ம செட்லயே இவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் கல்யாணம். ஆமாமா, கள்ளக்குறிச்சில இருந்து வந்து குஜராத் காரனை பிடிச்சிட்டா பாரு. ரொம்ப தெளிவுடி அவ. Thank you very much. She looks so gorgeous, இல்ல? Thank you. வெக்கத்தை பாரு. Hi. Congratulations. Hey. Wow. Thank you. Hi, congrats. Oh, you look so cute, babe. Here you go. urgent ஒரு சந்தேகம்டி. How's it going? சந்தேகமா? என்ன சந்தேகம்? ப்ளீஸ் 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 டி 5 நிமிஷம் முடிவாயே. எப்படி இங்க இருந்து தனியா வர்றது? ப்ளீஸ் டி எல்லாம் என் தலையை அடிச்சிரும். சரி. எக்ஸ்கியூஸ் மீ. 1 minute. வா வந்து தொலை. கங்க்ராட்ஸ். என்ன? நம்ம காலேஜ்லயே எனக்கு அப்புறம் நீ தான் அழகா இருப்ப. சரி ஈக்குவலா இருப்போம். ஹாஸ்டல் ரூம் ஃபுல்லா ரன்பீர் கபூர், ஷாஹித் கபூர், ஜான் அப்ரஹாம்னு போட்டோ ஒட்டிருப்ப. இப்போ இந்த மாதிரி ஒருத்தரை எப்படி கல்யாணம் பண்ண? இது பாரு, பிராக்டிகலா யோசிக்கணும்டி. 2 லட்சம் சம்பளம் வாங்குறான். அதுக்கு மேல என்ன வேணும்? இத பாரு, அழகா இருக்கிறவன் சாதிக்க மாட்டான், சாதிக்கிறவன் அழகா இருக்க மாட்டான். அங்க பாருடி, ரிசப்ஷன்ல தனியா போட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு இருக்கான். இல்ல, ஒருத்தன் அழகாவும் இருந்து நல்லா சம்பாதிக்கிற மாதிரியும் இருந்தா கும்பிடு போட்டு கல்யாணம் பண்ணிக்க. என்னடா அப்படியே உட்காந்துட்ட? அது ஒரு விஷயம் யோசிச்சு இருக்கேன், சரியா சிக்க மாட்டேங்குது. என்னன்னு சொல்லு, எனக்கு தோணுதான்னு பாப்போம். போலீஸ்கார் என்னாலேயே முடியலையா, இவர் வந்துட்டார் பெருசா. போலீஸ்காரனுக்கும் மிலிட்டரிக்காரனுக்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? நீங்க மூளையே யூஸ் பண்ண வேண்டியது இல்ல. அட்டென்ஷன்னா காலை குறுக்க வேண்டியது, ஸ்டாண்டர்டிஸ்னா காலை விரிக்க வேண்டியது, ஷூட்னா திடுதிடுன்னு ஷூட் பண்ணணும். ஆனா போலீஸ்காரங்க நாங்க மூளையை யூஸ் பண்ணணும். பிக் பாக்கெட் காரனை பிடிக்க போகும்போது பிக் பாக்கெட் கார மாதிரி யோசிக்கணும். கொலகாரனை பிடிக்க போகும்போது கொலகார மாதிரி யோசிக்கணும். தீவிரவாதி பிடிக்க போகும்போது தீவிரவாதியாவே மாறணும். அதனால போலீஸ்காரன் நானே முடியாம திண்டாடிட்டு இருக்கேன், நீ போய் பந்து விளையாடு போ. உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு, என்னால முடிதான்னு பாக்குறேன். சொல்ற கேட்ச் பண்ணிக்கிறியா? அந்த டெரரிஸ்ட் தப்பிச்சு போனான்ல, அன்னைக்கு நைட்டே ஒரு போலீஸ் ஆபீசர் அவர் வீட்டுல சுட்டுட்டு தற்கொலை பண்ணிருக்காரு. அந்த தீவிரவாதி தப்பிச்சு போகும்போது அவர் தான் டியூட்டில இருந்திருக்காரு. இந்த 2 இன்சிடென்ட்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா அப்படிங்கறதா இப்ப ஏன் டவுட். முதல்ல அது தற்கொலையே இல்ல, கொலை. எப்படி சொல்ற? நான் தானே பண்ணேன். நீ நீ என்ன பண்ண? அவன் என் டெரரிஸ்ட் தப்பிக்க விட்டான். டெரரிஸ்ட தப்பிக்க வச்சானா? உனக்கு அப்புறம் தெரியும்? டெரரிஸ்ட் தான் சொன்னான். ஹாஸ்பிடல்ல தப்பிச்ச டெரரிஸ்ட நீங்கடா பார்த்த? ஹாஸ்பிடல்ல நீ ஹாஸ்பிடல்லனா? ஹாஸ்பிடல்லனா?
எங்க பார்த்தான்னு கேக்குறல்ல. என்னடா சொல்றா? டேய் ஜெகா குட்டி, எனக்கு தான் சஸ்பென்ஸ்னா தாங்காதல்ல, என்னன்னு சொல்லிட்டு போடா. ஒரே நிமிஷம்டா. சொல்லுங்க. நான் உங்களை என்ன ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ல இருந்து வரீங்களா? இல்ல, உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கலாமா? எப்போ வந்துச்சு இந்த ஐடியா? இன்னைக்கு காலையில 8:40. 8:40 என்னாச்சு? என் ஃப்ரெண்டோட ரிசப்ஷன். எங்க காலேஜ்லயே அழகான